மருத்துவ மாணவர்களுடனான பேச்சுக்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கிறார்கள். அந்த அவர்களுக்கும் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிள் நிச்சயமாக அந்த மருத்துவர்களுக்கும் அந்த சமூக பொறுப்பு இருக்கின்றது. ஏன்னா அது உயர்ந்த சேவைத்துறையை சார்ந்த அந்த மருத்துவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களிடத்துல அவர்களே அந்த கருத்துக்களை பேசுவார்கள். செக்ரட்டரி வேற என்ன சொல்லுவாங்க? அவங்களே வந்து இந்த நாளைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கேஷுவலி போன்ற எல்லாமே அவங்க இருக்காதுங்கிற உறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களே உங்ககிட்ட பேசுவாங்க. நாங்களும் இந்த உயர்நீதிமன்றம் அவங்களோட கருத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட நம்மளும் வந்து எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்திருக்கோங்கிற இதை சொல்லிட்டு உயர்நீதிமன்றமோட அமர்வு இன்னைக்கு என்னை நேரடியாக வரவழைத்து அனைத்து இயக்குநர்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவங்க கிட்ட அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில் நம்ம அந்த முறைப்படியான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம். அதை இவங்களுக்கு உறுதி எடுத்துக்கோம். அதையும் இவங்களும் மதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கோம். அவங்களும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்றேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. இல்லை இப்போ வந்து இப்போ அட் பிரசன்ட்ங்க அந்த இஷ்யூக்கு அவங்க வந்து அனைத்து வகையான இந்த சர்ஜரிஸ் இப்போ எலக்டிவ் சர்ஜரிஸ் போன்றவை எந்த விதத்திலையும் ஒரு பிரிவினர் பண்ணா கூட அந்த பிரிவினரும் இதர வகையான கவன ஈர்ப்பு தான் பண்ணுவோமே தவிர்த்து இந்த மாதிரி பேஷண்ட் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற உறுதி எடுக்க நீங்க அவங்ககிட்டே பேசிக்கங்க. இல்ல அது எல்லாமே இன்னைக்கு பேசியிருக்கோங்க. அவங்க கிட்டே நீங்க கேட்க நல்ல நீதிமன்ற அமர்வுடைய அவங்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப கருத்துக்கு ஏற்ப அரசு செயலாளரும் உடனடியாக எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முழுக்க அனைத்து நம்ம 3 டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஹெச் ஹெச்ஓடிஸ் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிடி ஜேடி கல்லூரி முதல்வர்களுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்க வந்து எந்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது, நீங்கள் வந்து உங்களுடைய பணியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அரசினுடைய சார்பில் எழுத்துப்பூர்வமாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து சப்ஜெக்ட் இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் பேசுவோம். உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு வந்து மாஸ் செக்ரட்டரி சொன்ன மாதிரி நாளைக்கு மாஸ் கேஷுவலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இல்லை நாங்கள் அதை விட்ரா பண்ணிக்கிறோன்ற உறுதி எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு அதை நாங்களும் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதை அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் அந்த சங்கம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகே, தேங்க்யூ.